கண்டவன சீமையிலே தேசமான தேசத்திலே அயோத்தியாபுரியதிலே சந்தனமா நம்பியாரோ 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 சாமாண்டி ஆசிரமாய் ஆசிரமா சீமையிலே அயோத்தியாவில் சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு குடும்பம் வசித்திருக்கிறது. அது எந்த குடும்பம்? அதாவது சந்தனமா நம்பின்னு சொல்லக்கூடியவர் சோமாண்டி ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வர்றாங்க. அவர்களுக்கு 7 பெண் குழந்தைகள். ஆமா, 7மே பெண் குழந்தைகள் தான். ஆமா. ஆனால் இவருடைய தொழில் என்னன்னா ஆலயங்களோடு சென்று பூஜை செய்வது வழக்கம். சரி, அதிலே கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டுதான் இந்த குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா. ஆனால் அந்த நாட்டிலே 12 வருடங்களாக மழை என்பதே இல்லை. ஆமா, மழை மாறி பொழி இல்லை. ஆகவே அதாவது கோயில்களில் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டா என்ன செய்வாங்க? அதாவது கோயில் நடையெல்லாம் அடைச்சிட்டாங்க, செலவாகும். சரி, ஆகவே இந்த பூஜனுடைய வயிறு பிழைப்புக்கு ரொம்ப கஷ்டமாகிவிட்டது. அப்பொழுது சோமாண்டியை பத்தி சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? சோமாண்டி சுவாமி, சுத்தி நம்ம கடமை வாங்கிட்டோம். ஆமா, ஆனா கோயில் பூஜை இப்ப நடக்கல. சரி, என்ன வயிறு பிழைக்கணும்னா என்ன பண்றது? அதாவது தென்னாடு தெற்கிடத்திலே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இரவாடு இரவாக அங்கே சென்று விட்டால் என்ன? பிள்ளைகளை மறைத்துக் கொண்டு அதாவது சோமாண்டி ஆசி 2 பிள்ளைகளை கையில எடுத்தான். சந்தனமானக்கு ஒரு குழந்தை கையில எடுத்தான். அப்படி 4 பிள்ளைகளை முன்னே நடக்க விட்டு நடந்து வருகின்றார்கள். பிள்ளைகள் எல்லாம் வயிறு பசியாக இருக்குதுன்னு அழுது கொண்டே வருது. அம்மா பசிக்குதும்மா, சாப்பிட ஏதாவது கொடுமா, ஓடையில தண்ணீர் போகுது என்ற உடனே ஓடை தண்ணீரை குடித்து எங்கே செல்லுவோம், குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவோம் என்று இவர்கள் போடக்கூடிய சத்தம் யாரு கேட்கிறா தெரியுமா? நம்பியானை தேடி வந்து குழந்தை மாமர சோலையிலே வந்தாரே, அந்த வீரம்பட்டி மந்திரி காதலை கேட்கிறது. ஓடோடி வருகிறார். ஐயா, என்ன நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? ஓரதேவோ அயோத்தி பெயரதேவோ சந்தன நம்பி 12 வருடமாக மழை வழியாமல் பயிர் பிழைக்க முடியாமல் வந்தமையா என்றோடா. ஐயா, எங்களுடைய ஊர் அயோத்தியாபுரி. என் பேர் சந்தனமா நம்பி. சரி, இதனுடைய மனைவி சோமாண்டி ஆசி. இந்த பிள்ளைகள் யாரு? அவ்வளவுமே என் பிள்ளைகள் தான். இருக்குது 4-7 பிள்ளைகள். எனக்கு என்ன வேலை தெரியுமா? ஆலயங்களே பூஜை செய்யக்கூடிய ஒரு பூசாரி. அப்படியா? சிவன் சக்தி ஆலயம், கந்தன் ஆலயம், கணபதி ஆலயம், காளி ஆலயம், விஷ்ணு ஆலயம், எல்லா ஆலயங்களும் பூஜை செய்வேன். இப்போது எங்களுடைய நாட்டிலே 12 வருடங்களாக மழை பொழியவே இல்லை. பஞ்சம் தாங்க முடியாமல் வயிற்று பிழைப்பிற்காக வந்தோம். பஞ்ச பிழைப்புக்காக வந்திருக்கீங்க? ஆமா, வந்தது நல்லதுதான். நானும் ஒரு பூஜாரியை தேடிதான் வந்தேன். அப்படியா? இந்த பாருங்க, என்ன உடன்தானே என்னோடு வாருங்க. எதுக்குன்னா பூஜை பண்ண கோயில் மன்னர் அழைத்து வர சொன்னார். எந்த ஊருக்கு பூஜை பண்ணணும்? அதாவது சொன்னா தானே வர முடியும். மனைவி 7 பெண் குழந்தைகளை கூட்டிட்டு நீங்க சொன்னாலும் வர முடியுமா? விக்கிராபுரி பட்டணத்துக்கு வரணும். ஆனா உங்களை பார்த்த வர திருட மாதிரி தான் இருக்கோம். பாக்க ஆனா குணம் நல்ல குணம். அப்படியா? ஆமா, வாங்க என்னோட உங்களுக்கு பிழைப்பு கடி செஞ்சாரு என்று சொன்ன உடனே பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு மந்திரியோடு புறப்பட்டு வருகின்றார்கள். சந்திரமா நம்பி சோமாண்டி ஆசியமாக மன்னனிடத்திலே வந்தார்கள். மன்னன் சொல்றாரு, உச்சிரிமா மலையிலே சேர்ந்தமலை உச்சியிலே உச்சிரிமா காளியம்மன் ஆலயம் இருக்கிறது. ஆலயத்தில் நீங்கள் பூஜை செய்தால் 3 பணம் திறந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பூஜை கேட்டு பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறாங்க. சர்க்கரை, பழம், இளநீர், தீபத்தட்டு, தீபமணி எல்லாம் கொடுத்தாங்க. அந்த தங்கி மறுநாளில் அதிகாலையில் எழுந்திருந்து
பூஜை செய்ய வகை பலதோ தான் எடுத்தான் தான் எடுத்தான் தீபமணி தீபசட்டி தீபசட்டி சிறப்புடனே தான் எடுத்தான் தான் எடுத்தான் தீபசட்டி தீபசட்டி பழமிளநீ சர்க்கரையோ சர்க்கரையோ பச்சை அரிசி தான் எடுத்தான் தான் எடுத்தான் அன்று இரவு தங்கிவிட்டு அப்படி மறுநாள் அதிகாலையில் எழுந்திருந்து அண்ணன் கொடுத்த பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சித்தரம்ப பாதை வழியா நடந்து வருகிறான். வந்தவன் வந்து கொண்டே கோயிலையும் கண்டான். ஆமா, இதுல எனக்கு இப்ப வெந்து கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் விலைக்கு வைத்தான். சரி, அப்படியே எட்டி பார்க்கிறான். தக்கமா